ஹாய் வெல்கம் அவர் அன்னம் கிச்சன். ஸோ இன்றைக்கி வந்து மஷ்ரூம் டீப் ஃப்ரை எப்படி பண்ணன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனியன், மஷ்ரூம், பூண்டு, இஞ்சி அது பேஸ்ட் பண்ணணும், கறிவேப்பிலை, ஏலக்காய் 2, பட்டை, அப்புறம் தக்காளி வந்து அதோட பீல் வந்து நம்ம எடுத்துடணும். தக்காளியோட தோலை வந்து நம்ம எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பட்டை, அப்புறம் ஏலக்காய், ஸோ 2 ஏலக்காய் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ அதோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் கறிவேப்பிலையை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியனு, ஸோ கட் பண்ணி வச்சுருக்க சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் கொஞ்சம் அது ஃப்ரை ஆனதும் மாநிறமாக கொஞ்சம் வந்ததும் அப்புறம் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணுங்கள். மஷ்ரூம் ஆட் பண்ணதும் கொஞ்சோண்டு சால்ட்டு, ஸோ அதில் வந்து மிக்ஸ் ஆகணும் சால்ட்டு, ஸோ அதனால் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். ஒரு 10 to 15 minutes நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் தண்ணி வருதான்னு பாருங்கள். ஸோ தண்ணி வந்துச்சுன்னா நல்லா இன்னும் ஃப்ரை பண்ணணும். ஸோ டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ணுவோம். அதில் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி, ஸோ அந்த நான் தோல் எடுத்த ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ மசாலா ஆட் பண்ணுறோம். சில்லி பவுடர், இது கரம் மசாலா, அப்புறம் கொரியண்டர் பவுடர், ஸோ கொத்தமல்லி பவுடரு, அப்புறம் வந்து ஜீரக பவுடரு. ஸோ இது ஆட் பண்ணிடணும். தேவைக்கேற்ப அந்த காரம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ மஷ்ரூம் டீப் ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி இலை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான், சப்பாத்தி, ரொட்டி அதுக்கு வந்து நம்ம மஷ்ரூம் ஃப்ரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.